என்னடா மூஞ்சில முக்காடு பண்ணுவாரா? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லாத எதுக்கு மூஞ்சில முக்காடு? அம்மா உடம்பு சரியில்லடா. இந்த 5 ரூபாய் போய் பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி கொடு. டேய் பேராசிட்டமால் 25 ரூபாடா. அப்போ கொடு, குத்துதே மேல உனக்கு. இப்போ என்ன தான் பிரச்சனை? அம்மா 10 படி ஆயிட்டாங்கடா. 10 படியா இல்லாம பறந்து இருப்பாங்க அவங்க. டேய் என்னாச்சும் பண்ணுறதா பண்ணிடலாம் போட. இரு இப்போ பாரு, ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணுற, அவரை யாருக்குமே தெரியாது பாரு. யாருன்னு தெரியாதுன்றாங்க, உனக்கு வண்டி எப்படி தெரியும்? அதனால தான் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறான். ஹலோ ஹலோ டாக்டர், நான் அருமை டாக்டர் ராகவசுந்தரம் பேசுகிறேன். நீங்கள் பேசுங்க டாக்டர். இங்கே ஒருத்தவங்களுக்கு உடம்பு தெரியல டாக்டர். என்ன பிரச்சனை தெரியல, வாங்கலாம். என்ன பிரச்சனை தெரியாமல் எனக்காண்டா ஃபோன் பண்ணேன் டாக்டர். நீங்கள் தான் என்ன பிரச்சனை பார்த்து சொல்லணும். ஓ ஆமாம்ல, நான் தான் டாக்டர். இது வரேன். சீக்கிரம் வாங்க டாக்டர். லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு வரேன். அனுப்பிச்சு விட்டுறேன். ஹலோ, நான் தான்ப்பா அருமை டாக்டர் ராகவசுந்தரம். ராகவசுந்தரம் பேசுறீங்க டாக்டர்? லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. சரி வரேன்பா. சேம் பாய். தம்பி நீ தானே ஃபோன் பண்ண? ஆமா டாக்டர். எப்படி தெரியும்? அதான் பார்த்தாலே தெரிஞ்சா. அவங்க இதான் உங்களோட பையன். அருமை டாக்டர் ராகவசுந்தரம் பேசுகிறேன். சரிங்க டாக்டர், வந்து அம்மாவை பாருங்க. வா, நான் தான் அருமை டாக்டர் ராகவசுந்தரம் பேசுகிறேன். கேட்குதா? டாக்டர் அவங்களே 10 படி கேட்குறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லிடுங்க. என்ன டாக்டர் ஏய்ரா இப்போ பாப்பாரு பாரு. டாக்டர் எப்படியாச்சும் எங்கள் அக்காவை காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிச்சு, பிபி ரொம்ப குறைஞ்சிச்சு. ஒரு பாட்டா சேரில் இருக்குது, அவ்வளோதான். மன்னிச்சிருப்பா, அம்மா நாள் காப்பாற்ற முடியும். இன்னும் 2 நாள் இருந்துருவாங்க. அப்படியே என் ஃபீஸ் மட்டும் ஒரு 50,000 ஜிபே பண்ணிட்டுருப்பா. டாக்டர் நாங்கள் 5 ரூபாய் தான். சித்தி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார், அவர் போய் இட்டுன்னு வரேன் சித்தி. நீ யாரை வேணாலும் போய் கூப்பிட்டுக்கணும் வாமா, அம்மா அது போயிடுச்சா போதும். ஃபஸ்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ஃபஸ்டர். 10 படி கேட்குறாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க ஃபஸ்டர். ஆமாம் ஜெபம் பண்ணுறவா, ஆண்டர் விடுதலை கொடுத்துருவாங்க. சரிங்க. ஏய் யார் தட் ஒயிட் ஷர்ட்? ஏய் இவரே யார் இங்கே கூட்டாந்தது? அக்கா தாண்டா கூட்டு நினச்சி. ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க போங்க. யூஎஸ்ல போய் எம்பிபிஎஸ் படிச்சு என்னாலே ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் என்ன போய் பண்ண போறீங்க? என்னாலே முடியாது, என்னாலே முடியாது. எங்களை உண்டாக்கின ஆண்டவரால் முடியுமா? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது தேவனுடைய வார்த்தை. 4 நாள் ஆனால் ஆசிர்வே, இறந்து போனால் ஆசிர்வே, எழுப்பின தேவன் இது எம்மாத்திரம். கர்த்தர் எழுப்புவார், பாருங்க. சரி என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஆண்டவர் இந்த மகளில் ஆண்டவர் ஜீவனோடு எழுப்பி ஆண்டவர் அப்போ நாம மகிமைப்பட்டுட்டோம். இயேசு வாட் எ மிராக்கிள். ஐயோ எங்கள் அக்கா எழுந்துட்டாங்க, பொழைச்சிட்டாங்களே எங்கள் அக்கா. நீங்கள் வேணா என் கூட வந்து சேர்ந்துருங்களேன் ஹாஸ்பிட்டலில். அவங்கள வந்து சேர முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்பா. நான் சேர முடியாது, நீயும் சேர முடியாது. கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும். நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுத்துக்கிறாரு, தன் ரத்தத்தை சிந்திக்கிறாரு நம்ம பாவங்களுக்காக. நானும் ஒரு டைமில் இதை போல் இருந்து தான் தேவனை ஏற்றுக்கின்னு ஒரு நாள் தேவனுடைய ஊழியத்தை செய்துன்னு வரேன். இப்போ செய்த அற்புதம் நம்ம பலத்தினால இல்லை, நம்ம ஞானத்தினால இல்லை, கர்த்தருடைய ஜீவனால தான் இப்போ அந்த அம்மா பொழைச்சாங்க. வேணும்னா நீ என் கூட வா, சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இல்லை அற்புதத்தை பார்த்துட்டே வராமல் போனா வாங்க டாக்டர் போகலாம். வாங்க. அக்கா வெளிநாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வந்த டாக்டரை நம்ம அம்மாவை சுகமாக்க முடியல. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம அம்மா தலை மேலே கையை வச்சு ஏசுன்னு சொன்னார், அம்மா சுகமாயிட்டாங்க. டேய் நம்ம தேவன் வந்து ஜீவனுள்ள தேவன்றா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைடா, எல்லாமே அவரால் கூடும்டா. இந்த நாடகத்தை பார்த்து உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். பீகார்ல ஒரு சம்பவம் நடந்தது. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகவாதி, அவர் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவங்க ஆலயத்துக்கு போனாலும் அவர் அடிப்பாரு, அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணாலும் அவர் பலவிதமான சித்தரை தன் மனைவி அவர் பண்ணினார். அப்படி இருந்தும் கூட
அவங்க மறைமுகமாக அவங்க மனைவி கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அந்த சகோதரனுடைய தம்பி படுத்த படுக்க ஆயிட்டான். மூக்கல வாயில ரத்தம் நிக்கவே இல்லை. எல்லா மருத்துவத்தையும் தேடி பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லாம போயிடுச்சு. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய மனைவி சொன்னாங்க, ஏங்க நான் ஜெபம் பண்ணேன்னா உங்க தம்பியை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்று சொன்னாங்க. அதற்கு அந்த சகோதரன் சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணி என் தம்பி எழுந்துக்கலன்னா என் கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறேன், உன் தலை செதறி போயிடும், எனக்கு உலகத்திலேயே என் தம்பி தான் முக்கியம், நீ இல்லை என்று சொன்னான். தேவ பிள்ளைகளே, இந்த அம்மா கண்ணீரோடு அந்த பலவீனப்பட்டு காணப்படுகிற அந்த சகோதரனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே நீங்க மனதுருகுங்க ஐயா என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அவனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. மூக்குல வாயில வருகிற ரத்தமானது நின்று போனது. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அவன் ஆச்சரியப்பட்டு யார் அந்த தெய்வம் என்று கேட்டான். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னவுடனே பீகார்ல ஒரு பகுதியில் அவங்க குடும்பமாக சபை வைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில தீராத பிரிவினையா இருக்கட்டும், சமாதான கேடா இருக்கட்டும், மாந்திரிக கிரிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை தருவார். ஒரு நாட்களிலே விடுதலைக்காகவும் சுகத்துக்காகவும் போகாத எல்லைகள் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, எல்லாரும் கைவிடப்பட்டு நிலையில காணப்பட்ட எங்களை என் தேவனாகிய கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? இருளாய் காணப்படுகிற உன் வாழ்க்கையில வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷம் காண வேண்டும் என்று சொன்னா இதற்கு ஒரே வழி என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். ஆகவேதான் என் ஆண்டவர் அவரை தேடி வருகிற ஜனங்களை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கிட்டு நீ சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். ஆக உன் வேதனை நீங்கணும், இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில விடிவெள்ளி நட்சத்திரம் உதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானா என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய தொட்டுதான் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நாங்க தூக்கி ஓரம் வச்சுட்டு கர்த்தரே தேவன் என்று உங்களுக்கு முன்பதாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஆக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை தேடுங்க. உங்கள் வேதனைகள் நீங்கி நீங்கள் சுகமாய் சமாதானமாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் தயவு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிராமத்தில் நம்ம ஒரு வருஷமாக கைப்பிடித்து ஊழியம் செஞ்சுன்னு பாரப்பட்டு இந்த கிராமத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் பிரயாசப்படுறீங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த கிராமத்தை ரட்சிப்பார். ஆண்டுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதுபடி எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் ஆத்துமா ஆதாயம் பண்ணலன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. அழிஞ்சு போக ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரம் பண்ணலன்னா நம்ம கிறிஸ்துவின் சாயலை தரித்த தேவ பிள்ளைகளே இருக்க முடியாது. அதனால் நம்ம ஜெபிப்போம், பாரப்படுவோம். இந்த கிராமத்தை கர்த்தர் ரட்சிப்பார். இந்த இடத்துல கர்த்தர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஆமென். சரி, ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடலாம். இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் பாரப்படலாம், எல்லாரும் பாரப்படலாம், கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஓ வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக, முதியோர்களுக்காக, வாலிபர்களுக்காக, வயதானவர்களுக்காக ஆண்டவரே எல்லாரையும் உடைய ரத்தத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இந்த கிராமத்தை ரட்சிப்பீராக. ஓ இந்த கிராமத்தை கர்த்தர் நீங்க ரட்சிப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்கட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளின் கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.